வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஜேஎம்எஸ் ஐயா தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி எல்லாம் பார்த்திருந்தோம், சனி பயிற்சி முடிச்சிட்டோம். இப்போ எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்த ராகு கேது பயிற்சி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ராகு கேது அப்படின்னு சொன்னா மாய கிரகங்கள்னு சொல்லலாம். இவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போய் வைக்கிறதும் அதுல பாதாளத்துக்கு தள்ளுறதும் இவங்க தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த நிழல் கிரகத்தை பத்தி கொஞ்சம் உங்க டெஃபினிஷன் சொல்லுங்க ஐயா. பாரம்பரிய ஜோதிடத்திலேயே பழமொழி உண்டு. கொடுத்து கெடுப்பான் ராகு, கெடுத்து கொடுப்பான் கேதுன்னு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, இப்படியெல்லாம் பழமொழிகள் சொல்லி நம்ம ராகு கேதுவை ரொம்பவுமே எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு. ராகுன்னா வேற ஒன்றும் இல்லை, பிரம்மாண்டம், அதாவது பாம்பின் தலை. கேதுன்னா சுருக்கிறது, இருக்கிறது எல்லாமே சுருக்கிறது, தன்னைத்தானே குறுக்கி கொள்ளுதல், இது கேது, பாம்பின் வால். இது ஏன் உருவகப்படுத்துகிறாங்கன்னா, நம்ம சயின்டிஃபிக் பிரகாரம் வெட்டுப்புள்ளி. இப்போ நம்ம பூமி சுற்றுது, பூமிக்கு துணைக்கோளா சந்திரன் சுற்றுது, சூரியனை இதெல்லாமே சுற்றி வருது. அப்போ ஏற்படக்கூடிய அந்த நீள்வட்ட வடிவில் வெட்டுப்புள்ளி ஏற்படும் இல்லையா, அதாவது சூரியனுக்கு ஏற்படுற வெட்டுப்புள்ளியும் சந்திரனுக்கு ஏற்படுற வெட்டுப்புள்ளியும் தான் ராகு கேது. இப்போ இந்த ராகு அப்படிங்கிறது ஏன் வந்து நமக்கு அதிகமான பிரம்மாண்டம் அப்படின்னா, அவர் வந்து ஊதி ஊதி பெருசாக்குபவர். காற்று ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அவருடைய நட்சத்திரங்கள் இருக்கிற ராசியை பாருங்கள், காற்று ராசி. மிதுனம் வந்து திருவாதிரை, அதே மாதிரி துலாம் வந்து சுவாதி, வந்து கும்பம் வந்து நமக்கு வந்து சதயம். இப்போ இந்த ராகுனாலே அவர் வாயு கிரகம் அப்படிங்கிற மாதிரி காற்று கிரகம். ஏன்னா பாம்பு சீறுவதுங்கிறது ஒரு சத்தம் தானே வரும், அதனால் அந்த சீற்றத்தினுடைய அடிப்படையில். ரெண்டாவது அதிவேகக்காரகன், போகக்காரகன், மோகக்காரகன், இப்படியெல்லாம் ராகுவுக்கு உண்டு. அதாவது என்னென்னா, உடனே நடந்தாகணும், பெருசாக சாதிச்சாகணும், எது எடுத்தாலும் எனக்கே கிடைக்கணும், இந்த எண்ணம் கொண்டவர் அந்த ராகு, தீவிரத்தன்மை. இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே வந்து ஒரு நல்ல ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாவ ரீதியாகத்தான் நம்ம ராகுவை பகுத்து பார்க்கணும். இப்போ ஒரு லக்னத்தில் ராகு பலம் பெற்றால் எப்படி இருப்பாரோ, நல்ல பூசின உடம்பாக இருக்கும், நீர் உடம்பாக இருக்கும், பல்ஜியான உடம்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா 4ஆம் இடத்தின் ராகு அப்படின்னா பிரம்மாண்டமான வீடு, இப்படியெல்லாம் பிரம்மாண்டத்தை குறிக்கிறது. அதே சமயத்தில் கேது வந்து வாழ்க்கையே போதும், ஞானகாரகன், டிட்டாச்மெண்ட் பாலிசி, எனக்கு வந்து பட்டது போதும், இதுவே வந்து எல்லாத்தையும் நான் வந்து விளக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒரு சன்னியாசி, ஒரு துறவி மாதிரி ஈடுபடுறவர் தான் கேது. அதே நல்ல கேதுவாக இருந்தால் ஞானத்தை வழங்குவார், கெட்ட கேதுவாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா சித்தப்பிரம பிடிக்கிற அளவுக்கு பண்ணிடுவார். இப்போ இந்த போதை வஸ்துக்கள் இதில் வந்து அடிக்ட் ஆகிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, இப்படிப்பட்ட அதாவது கற்பழிப்பு சம்பவங்கள், இது மாதிரியான ரொம்ப அசம்பாவிதங்களை எல்லாம் உண்டாக்குறது கேது தான். மெயினாக விஷப்பிரயோகம்னு சொல்லுவாங்க. விஷம் அப்படின்னது பாம்பு தானே, அதில் வந்து விஷப்பிரயோகம்ன்றது. இப்போ ராகுவு அதே கெட்ட ராகுவாக இருந்தால் போதைப்பொருள் சம்மந்தப்பட்டது, கடத்தல்கள் சம்மந்தப்பட்டது, தீவிரவாதம் சம்மந்தப்பட்டது, இப்படியெல்லாம். அதாவது போர்னு எடுத்துட்டாலே, இராணுவம்னு எடுத்துட்டாலே ராகுவாக வந்துடுவார். ஸோ இப்படி ரெண்டுபட்ட இதுகளை வந்து நம்ம ராசி மண்டலத்தில் எடுக்கும்போது, ராகுங்கிறவரும் உண்மையிலேயே நமக்கு மூலாதார சக்கரத்தில் இருந்து பாம்பு குண்டலினி சக்தி எழும்புறது தான் இந்த ரெண்டு கிரகமும், ராகுவும் கேதுவும். அதில் பாருங்கள், மூலம் என்பது தான் மூலாதார சக்கரம், அது கேதுவனுடைய நட்சத்திரம். அப்படி ராகுனுடைய நட்சத்திரத்தில் சுவாதிங்கிறது தான் சுவாதிஷ்டான சக்கரம், அதுக்கு பேரே சுவாதி. அந்த அந்த இது சுவாதிங்கிறத இடத்துல வந்து சுவாதிஷ்டானம் சக்கரத்தில் வந்து அந்த ராகுனுடைய தன்மை ஒழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து திருவாதிரைங்கும் போது இங்கே விசுத்தி சக்கரம் வந்துடும், சதயமுங்கும்போது சகசிரார சக்கரம் வந்துடும். இப்படி ராகு கேது நம்ம மனித உடம்புல யோக சக்தியில் குண்டலினி சக்தியை கொடுக்குறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ இந்த ராகு கேது சொன்னீங்க, இப்போ நெகட்டிவ் பிளேசஸ் தான் இருக்குங்களா? ஆமாம், நெகட்டிவ் பிளேசஸை வச்சு இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் பார்க்கறது இல்லை. ஏனென்றால் நம்ம இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்கள் ஒரு லக்னத்தில் நிறைய பிறக்குது இல்லையா, அதனால நம்ம அந்த காலத்தில் அப்படி ஆரம்பிச்சது தான் ஜோதிடம். ஒரு கிரகம் இந்த இடத்துல இருக்குது, கெட்ட ஸ்தானம் நல்ல ஸ்தானம்னு பார்க்க ஆரம்பம்.
இன்னைக்கு நம்ம சிஸ்டத்தில் எப்படி பார்க்குறோம்னா, என்ன உப நட்சத்திரம், ம். எந்த பாவத்தினுடைய உப நட்சத்திரம், எந்த பாவத்தினுடைய அதிகாரம் வாங்கியிருக்காரு, அப்படி பார்க்கும்போது நெகட்டிவ் என்பது 8-12. ம். ராகு 8-12ஆக இருந்தால் மரணம் கொடூரமாக இருக்கும், கஷ்ட நஷ்டம் அதிகமாக இருக்கும், மிகுந்த வந்து ரொம்ப வந்து அசம்பாவிதம், அசிங்க அவமான சம்பவங்கள் அதிகமாகும். அதே மாதிரி தான் கேது. கேது 8-12 தொடர்பு இருந்தால் சில பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, ஆத்மாவை வந்து இது பண்ணிக்கிறது, தன்னைத்தானே அழிச்சிக்கிறது, அதே மாதிரி வஞ்சகம், சூழ்ச்சி, சூது, மாந்திரீகம் இப்படியெல்லாம் போகிறது, இதெல்லாம் கேதுவில் வந்துடும். அப்போ கெட்ட கேதுவோ நல்ல ராகுவோ, கெட்ட கேதுவோ நல்ல ராகுவோ எல்லாமே பாவத்தில் தான் இருக்குது. அப்போ நாம் வந்து ஜென்ரலாக பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவாங்க, மறைந்திருந்தால் நல்ல பலன், 3-6-11 ராகு கேது மறைந்திருந்தால் நல்ல பலன். அதே மாதிரி 2-8 இருந்தால் திருமண தோஷம், கல்யாணத்துக்கு ஆகாது, 7 இருந்தாலும் கல்யாணத்துக்கு ஆகாது, ராகு கேது தோஷம். அப்படி வந்து பார்த்துட்டு இருந்த ஜோதிடத்தை இன்னைக்கு அட்வான்ஸ்டு லெவலுக்கு கொண்டு வந்து அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா 18 மாதம் ஒரு ராசியில் இருக்கிற ராகு டெய்லி 12 லக்னம் உயிர்கள் பிறந்துக்கிட்டே இருக்குது. அதில் எத்தனை பேருக்கு திருமண தோஷம் கொடுத்து எப்படி பாதிப்பார்? அதெல்லாம் பொருத்தமானதாகவே இல்லை. நம்ம ஆய்வுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள அப்டிராக்டாக போகும்போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் இப்படியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 7ஆம் பாவ கிரகமாக ராகு வந்து கெட்டு போயிட்டாலும் மன வாழ்க்கை சரியில்லைன்னு எடுத்துக்கலாம். அப்போ தோஷம் வந்து ராகு கேது தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ குருவே கூட கொடுக்கலாம், சனியும் கொடுக்கலாம், புதனும் கொடுக்கலாம். எல்லா கிரகமும் கெட்ட பாவத்துக்கு அதிகாரம் பெறும்போது கெடுதல் தான் பண்ணுவாங்க. அதனால் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் தொழில் கிரகமாக வருதோ 2-6-10 பிரம்மாண்டமாக சம்பாதிப்பாங்க. யாருக்கெல்லாம் 3-7-11 கிரகமாக வருதோ அந்நியரை திருமணம் செஞ்சுக்குவாங்க, வெளிநாட்டவரை கூட திருமணம் செஞ்சுக்குவாங்க. 3-7-11 யாருக்கெல்லாம் 1-5-9 வருதோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி அப்ரோச் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும், வேகமாக திங்க் பண்ணுற ஆளாக இருப்பாங்க. அதே 4-8-12 வந்துட்டால் தான் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. இப்படித்தான் நம்ம. ஸோ பொதுவாக இப்போ ராகுது பயிற்சி இருக்குது. இப்போ ராகுது பயிற்சியில் நிறைய வந்து வாக்கியத்தில் ஒரு மாதிரியும் திருக்கணித்தில் ஒரு மாதிரியும் இருக்குது. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ உங்கள் சிஸ்டம் படி அதை டேட் என்னைக்கு வருது? நம்மளுடைய சிஸ்டப்படி ட்ரூ நோடுன்னு சொல்லது 30ஆம் தேதி வருது. அதாவது மே 29 நைட்டு வருது. இப்போ அதே நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்திலேயே மீன் நோடுன்னு இருக்குது. மீன் நோடு ட்ரூ நோடுன்னு 2 இருக்குது. அதாவது சராசரியான வெட்டுப்புள்ளி, இது ட்ரூ நோடுன்னா யதார்த்தமான வெட்டுப்புள்ளி. அதில் வந்து அந்த அளவுகளில் கொஞ்சம் மாறுபடும். சொல்கிற பார்த்தா துல்லியமாக டெப்த்தாக பார்க்கும்போது எங்கள் சிஸ்டப்படி 30ஆம் தேதி வச்சுக்கோங்க. மே 30ஆம் தேதி பெயர் இருக்கு. ஆமாம். அதாவது ராகுவானவர் வந்து கும்பத்துக்கு வர்றாரு, கேதுவானவர் சிம்மத்துக்கு வர்றாரு. வரக்கூடிய 12 லக்னத்துக்காரங்களுக்கு ஒவ்வொரு லக்னம் நம்ம பார்க்கலாங்க ஐயா. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த வருஷம் அவங்களுக்கு தான். ஏன்னா கோச்சார் ரீதியாக சூப்பராக பிளான்ஸ் அசைன்மெண்ட் உட்காந்துக்குச்சு. ஸ்தானம், லாபஸ்தானம், கர்மஸ்தானம் எல்லாத்துலேயுமே கிரகங்கள். இப்போ வந்து 10ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க, அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது வராருங்க. ஸோ அதை பற்றி உங்க சொல்லுங்க. இப்போ கேது வந்து 4ஆம் வீட்டில் நட்சத்திரமாகவே இருக்கார். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் மூல நட்சத்திரமாக இருக்கார், 12ஆம் வீட்டில் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்குது, 4ஆம் வீட்டில் மக நட்சத்திரம். நம்ம ஜோதிட முறைப்படி நம்ம 4-8-12ங்கிறது லக்னத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாவம். அதை நாம் மனசில் வச்சுக்கணும். ஆனால் எப்போ கேது வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் மகத்துக்கு வர்றாரோ அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது 4ல் வந்தால் தான் அது வீரியமாக செய்யும், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தான் வீரியமாக செய்யும். அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் 4ஆம் இடம்ங்கிறது வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பண்ணுறது. சில பேர் குடிசை தொழில் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஜாப் ஒர்க் பண்ணுவாங்க, இவங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். மருத்துவம் சார்ந்த தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில் எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்ணும். ஆனால் இந்த கேது திசாபுத்தி அந்தரத்தில் அவங்க ஜாதகத்தில் நல்லவராக இருக்கணும், திசாபுத்தி நடக்கணும். நடந்ததுன்னா இந்த பலன்கள் அவங்களுக்கு நடக்கும். ஆனால் கேது நட்சத்திரத்துக்கே வரும்போது அவங்களுக்கு கெட்ட கேதுவாக இருந்தால், ரிஷப லக்னத்துக்கு அவங்க ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புள்ள கேதுவாக இருந்தால் திடீர் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உறவுகளில் பிரிவினைகளையும் ஹெல்த்து டிஸ்டர்பன்ஸையும் கொடுத்துரும். அதை நம்ம அவங்க ஜாதக ரீதியாக செக் பண்ணி பார்த்துக்கணும்.
ஸோ ஜென்ரலாக கேது 4ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக கேது வந்து குழப்பவாதி, கலகம் பண்ணுறது, குழப்பம் பண்ணுறது. அவருடைய ஆட்டிடியூட் என்னென்னா சூழ்ச்சி, வஞ்சம். அப்போ 4ஆம் இடங்கிறது என்னென்னா அம்மா சம்மந்தப்பட்டது, உறவினர்கள் சம்மந்தப்பட்டது. அப்போ ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, அல்லது அடிக்கடி சந்திச்சுக்குவாங்க, ஒரே ஊரில் அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்கிட்ட. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். அதாவது வதந்தி பரப்புறது, நம்மக்கிட்ட நேரடியாக ஒரு மாதிரி பேசிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் வேறு மாதிரி பேசும்போது இந்த புறம் பேசுறதுன்னு சொல்கிறது, இது மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் மனசு வந்து அலைப்பாய். கேது என்பவன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது சொந்த பந்தங்களால் ஒரு சஞ்சலப்படக்கூடிய, சங்கடப்படக்கூடிய நிகழ்வுகளையும் தருங்கிறது மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இப்போ இந்த 7ஆம் பாவம் கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒரு சண்டை சச்சரவுல இந்த காலத்துல தீருமா? அதே மாதிரி புது தம்பதியருக்கு கேது திசாபுத்தி நடக்கும்போது கஷ்டத்தை தான் கொடுக்கும். காரணம் என்னன்னா, 7ஆம் பாவம் என்பது விருச்சிக ராசி, ரிஷபத்துக்கு. அங்கே இருக்கிற கிரகம் வந்து சனி. அவங்களுடைய திசாபுத்தி நடக்கும்போது பிரச்சனையே இல்லை, நல்லா இருக்கும். இந்த நாளில் வந்த கேது வந்து அவங்களுக்கு ஒரு தீங்கும் பண்ணாது, பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் கேது திசாபுத்தி நடக்குதோ அவங்க ஃபேமிலியில் கலகம், குழப்பம், இந்த மேரேஜில் 2 குடும்பத்துக்கு இடையில் வர்ற ஈகோ, ஹஸ்பண்ட் சைடுலையும் ஒய்ஃப் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சம்பந்திக சண்டை போட்டுக்கிறது, இந்த வேலையை பண்ணும். அதனால் கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும், கலகம் குழப்பத்தில் கவனமாக இருக்கணும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வேலையாட்கள் சம்மந்தப்பட்டதும் கஸ்டமர் சம்மந்தப்பட்டதுலேயும் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணுவார், ரெகுலராக ஒரு கஸ்டமர் நமக்கு ஆர்டர் கொடுக்குறாருன்னு சொல்லி இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவார், பிஸ்னஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி அவருக்காகவே சப்ளை பண்ணி இது பண்ணிகிட்டு இருப்பார். திடீர்னு அவர் வந்து ஒரு தன்னுடைய உறவை துண்டிச்சிட்டாருன்னு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சிக்கல்களில் கவனமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் பண்ணுறது இல்லை வந்து வேலையை வந்து மாற்றுறது இந்த காலத்தில் பண்ணலாம். ராகு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா 10ஆம் பாவ புள்ளியே ராகு தான், சதயம். அந்த நட்சத்திரத்துக்கு அவர் வந்து பின்னால் வந்துடுவார். அதாவது டிசம்பர் 2ஆம் தேதிக்கு மேலே வர்றார். அது வரைக்கும் குரு நட்சத்திரத்தில் இருந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா குருவும் ராகுவும் பார்த்துக்கிறாங்க, 2-10 கனெக்ஷன். அதனால் நல்ல அமைப்பு இருக்குது. ரிஷப லக்னத்திற்கு தொழில் தொடங்குவதற்கு இது நல்ல பொற்காலம். யாருக்கெல்லாம் ராகு திசை குரு திசை நடக்குதோ அவங்க தொடங்கி நல்லா டெவலப் பண்ணுவாங்க. அவங்க ஜனன ஜாதகத்தில் ராகு வந்து 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுன்னா தொழில் தொடங்கி நஷ்டமாகிறதும் உண்டு. இப்போ நம்ம என்னென்னா, ஒரு ஜென்ரலாக ஒரு லக்னத்துக்குன்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் தொழிலுன்னு அவங்க எடுத்துக்கிட்டு செஞ்சாங்கன்னா, இல்லை நான் வந்து பயிற்சியை நம்பி செஞ்சேன், 10ல் ராகு வந்து எனக்கு லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ராகு அவங்களுக்கு கெட்ட ராகுவாக இருக்கிறதுனால தான். அவங்களால அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அவர் என்ன அதிகாரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்துக்கணும். இப்போ உண்மையிலேயே பணம் கொடுக்குற கிரகம் தான் ராகு ரிஷபத்துக்கு. 2ஆம் இடத்துல தான் திருவாதிரை இருக்குது. அதுவும் எப்பேற்பட்ட பணம், மிகப்பெரிய பணம். அதே மாதிரி குருவும் மிகப்பெரிய தொகை, பிரம்மாண்டம். அதே மாதிரி தான் 6ஆம் இடத்துல சுவாதியும் விசாகமும் இருக்குது, 10ஆம் இடத்துல சதயமும் இருக்குது, பூரட்டாதியும் இருக்குது. இப்போ முதல்ல பூரட்டாதியில் போகிறாரு, அப்புறம் சதயத்துக்கு வர்றாரு. அதனால் தொழில் அமோகமாக நடக்கும். பெரிய பெரிய பல்கான தொழில்கள் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் அனுப்புறது, வெளிநாட்டுக்கு அனுப்புறது, எக்ஸ்போர்ட்டு. அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அது சம்மந்தப்பட்டது, ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பெருசாக பல்கான முறையில் பண்ணுற தொழிலெல்லாம் இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி இந்த 10ல் வர ராகு வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணுறது இல்லை பிரான்ச்சஸ் வந்து அதிகம் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா? நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு தொழிலை வந்து விருத்தி பண்ணுறதுங்கிறது வந்து 10க்கு 3ஆம் இடம், அதாவது 12ஆம் இடம். அப்போ இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் அது செவ்வாயினுடைய வீடு. அதுக்குள்ளே இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, கேது சுக்கிரன் சூரியன் தான். அப்போ கேது சுக்கிரனுங்கிறது இங்கே தொடர்பில் வர்றாங்க, ராகுனுடைய இதில் வர்றாங்க. அதனால் நிச்சயம், ஏன்னா கேது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் வரப்போகிறார். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பான்ஷனுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வெளி தேசம், வெளி மாநிலம் இப்படியெல்லாம் போய் பிரான்ச் போடுறதுக்கு வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் இப்போ ராகு வராரு, இப்போ ராகு வர்றதுனால இப்போ உறவு சார்ந்த விஷயங்கள் அதில் ஏதாவது பிரிவுகள் இருக்குமா? ஜென்ரலாகவே இப்போ வந்து உறவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் 7ஆம் பாவம் அல்லது 5ஆம் பாவம் குழந்தை உறவு, 7ஆம் பாவம் கணவன் மனைவி உறவு, இதில் வந்து ராகு வந்துடுச்சு அப்படின்னாலே
அவங்க வந்து புது நபர்களை தான் பண்ணுவாங்க. அதாவது அந்நியத்தில் திருமணங்கிற மாதிரி அமையும். அந்த ராகு வந்து 3ஆம் இடம், 5ஆம் இடம், 11ஆம் இடம் இது மாதிரி பாவங்களில் தொடர்பு கொண்டிருந்தா அவங்களுக்கு நல்லது பண்ணும். ஆனால் இப்போ தொழிலுக்கு நல்லது பண்ணுற அதே நேரத்தில் அது ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் ஈகோவை கொடுக்குதுன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் நான் முதல்லயே சொல்கிற மாதிரி இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, கரெக்டு தான். ஆனால் 2ஆம் இடத்துல ராகு நட்சத்திரமும் இருக்குது. ஆனால் அந்த 2ஆம் இடம் என்பது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். அப்போ அங்கே என்ன வச்சிருக்கு அப்படின்னா, இவங்க பேசினாலே அந்த ராகுங்கிறவர் வந்து அவங்களுக்கு ஆபத்துங்கிற பிரச்சனையும் வச்சிருக்கு. அதனால் உறவுகளில் வந்து நம்ம பொருத்தம் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திசை பொருத்தங்கள் கரெக்டாக இருக்கும்போது ராகு திசை தொழிலில் நடக்கும்போது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. அதே நேரத்தில் ராகு வந்து 6-12 தொடர்பு, இந்த திருமண ஸ்தானத்துக்கு பாதிப்பு அப்படின்னாலாம் அவங்க ஜாதகத்தில் இருந்து திசை நடத்தினா அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அமைதியாக போய்க்கணும், விட்டு கொடுத்து போய்க்கணும், ஈகோவை விட்டு கொடுக்கணும். அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். திருமணம் வரன் பார்க்குறவங்க கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஏனென்றால் இப்போ இவங்களுக்கு சனியினுடைய பலம் தான் திருமணத்துக்கு. ரிஷப லக்னக்காரர்களுக்கெல்லாம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 3, 7, 11 சனியும் புதனும் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டே அவங்களுக்கு திருமணம் நல்லா இருந்ததுன்னா நல்லா பண்ணிக்கணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருஷமா குழந்தை பேர் கொஞ்சம் தடையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களே இந்த காலகட்டத்தில் பாசிபிள் ஆகுமா? ரிஷப லக்னத்திற்கு புத்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கன்னியாக வருதுங்க. அது வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடமா வருது. அதனால் சில பேருக்கு தாமதமாகுவது இயற்கை. அதே நேரத்தில் அந்த 6ஆம் வீட்டில் அதாவது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் வீடானது புதன் வீடாக இருந்து அந்த வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் பாருங்கள், மெயினாக சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்போ இந்த சந்திரன் நிலையில்லாத கிரகம், சூரியனும் நெருப்பு கிரகம், செவ்வாயும் நெருப்பு கிரகம். அதனால் இந்த ரிஷப லக்னத்துக்கு தாமதமாக வரக்கூடிய புத்திர பாக்கியம் அப்படிங்கிறதுல இந்த சமயத்தில் இவங்க வந்து அவங்களுடைய திசா புத்திகளை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது வந்து 5ஆம் இடத்துக்கு தடை. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு வந்து 11ஆம் இடத்துக்கு தடை. இந்த 5, 11 நல்லா இருந்தால் தான் குழந்தை பிறப்பு நல்லா இருக்கும். அதனால் இந்த டைம் வந்து ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்களுக்கு அல்லது புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தடை இருக்குது. சில பேருக்கு மெடிக்கல் பார்ப்பாங்க, அந்த ப்ராசஸுக்கு ஒத்துழைக்கும். அப்போ வந்து தாமதமாக வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு குழந்தை பிறப்புக்காக சில மருத்துவம் பார்க்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதெல்லாம் இந்த ராகு கேது இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து உற்பத்தி சார்ந்த விஷயங்களை குறைச்சிக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து குழந்தைக்காக ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவர் போய் வீடு கட்டினார்னா அந்த குழந்தை பிறப்புக்கே தடை பண்ணி பாவங்கள் எப்படி விளையாடும் பாருங்க. இப்போ 4ஆம் இடம் தானே சிம்மம், 5ஆம் இடம் கன்னி. இப்போ இவங்களுக்கு திசா புத்தி வந்து 4 காட்டி இயக்கிக்கிட்டு இருந்ததுன்னா இவரும் 4 போய் வீடு கட்டுறேன்னு சொல்லி இயக்கிக்கிட்டு இருந்தாருன்னா 5க்கு தடையாயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் சூட்சுமங்களை பார்த்து பயன்படுத்தணும். குருவானவர் 3ஆம் இடத்துக்கு வருவார் இல்லையா, அடுத்த பயிற்சி குரு பயிற்சி, அந்த சமயத்தில் புத்திர பாக்கியத்துக்கு சாதகத்தை பண்ணுவார். இப்போ சனி வந்து புத்திரத்துக்கு நல்லது, ரிஷபத்துக்கு. யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி நடக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. ஏன்னா சனி 5ஆம் வீட்டை பார்க்குறாரு, அதில் நல்லது நடக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமாக டீகோட் பண்ணி சொன்னீங்க. அடுத்தடுத்து காணொலியில் சந்திக்கலாங்க ஐயா. நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணியின் பிரபாகரன். நன்றி.